அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில ஒரு புதிய வரி அறிமுகமாகுது. இந்த டிஜிட்டல் அதாவது சேவை வழங்குகின்ற வரி எப்படி இருக்க போகுதுன்னா, உதாரணத்துக்கு நான் சொன்னா ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க. இப்ப அலி எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், தீமோவா இருக்கட்டும், ஈபையா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க. ஒரு சின்ன சின்ன பொருட்கள் 2, 3 சார்ஜர் வாங்குறீங்க, எல்லாரையும் உடுப்புகள் வாங்குறீங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் பெரிய அளவா எல்லாருக்கும் பழகி போன உண்டு. இந்த மாதிரியான பொருட்களை நீங்க வாங்கும்போது அந்த பொருளுடைய விலை 1000 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த 1000 ரூபாய்க்கு 18% வரி. இது எல்லா வெளிநாட்டிலிருந்து வாங்குற பொருட்களுக்கும், வெளிநாட்டில இருந்து பெறப்படுகின்ற சேவைகளுக்கும். இதுல அமேசான் பிரைம் இருக்கு, அதோட நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக்ல நீங்க ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஃபேஸ்புக்கு நீங்க ஏதாவது பொருட்களை அந்த ஃபேஸ்புக் மூலமா விற்கிறீங்களா, இந்த மாதிரியான எல்லா டிஜிட்டல் தளங்கள்லையும் நீங்க செய்கின்ற அத்தனை பொருட்களை வாங்கும் போதும் இந்த வரி அறவிடப்பட போகுது. ஊபரும் வெளிநாட்டு நிறுவனம். ஊபர்ல நீங்க போறீங்கன்னா, ஊபர்ல இருந்து நாம ஏதாவது பொருட்கள் வாங்குறோம் அல்லது சாப்பாடு ஓட பண்றோம்னா கூட அதுக்கு மினி 18% வரி வரப்போகுது. இந்த வரி எல்லாமே இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். இப்ப எங்கிட்ட எடுக்கிற 18%த்தையும் எடுத்துட்டு அவங்க அந்த ஒவ்வொரு வருஷத்தினுடைய 6 மாசத்துக்கு ஒருக்கா இந்த பணத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். இது எப்படி சாத்தியமாகும்? ஃபேஸ்புக் மூலமா பணம் எடுக்கப்பட்டு அது அரசாங்கத்துக்கு எப்படி வந்து சேரும்? இந்த ஃபேஸ்புக் நிறுவனமோ அல்லது யூடியூபோ அல்லது நெட்ஃபிளிக்ஸோ அல்லது ஸ்பாட்டிஃபைவோ அல்லது அலி எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், தீமோவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இங்க பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள். இவங்க எல்லாம் சேவையை வெளிநாட்டிலிருந்து வழங்கினாலும் இங்க பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள். இவங்க இங்க பதிவு செஞ்சு எப்படி இந்த வரியெல்லாம் அரசாங்கத்துக்கு செலுத்த போறாங்கன்ற பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதனால சில நிறுவனங்கள் இங்கிருந்து விலகி போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இலங்கைக்கு எந்த அளவான பாதிப்பையும், இலங்கையினுடைய இந்த சேவைகளை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு எப்படியான பிரச்சனையை உருவாக்க போகுது அப்படின்ற பெரிய கேள்விகள் இருக்கு. அண்மை நாட்களா நீங்க அவதானிச்சிருப்பீங்க, அலி எக்ஸ்பிரஸ் மூலமா பொருட்களை வாங்கினவங்களுக்கு ஏராளமான வரி அறவிடப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த வரியால என்னென்ன பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, இந்த அலி எக்ஸ்பிரஸ் மாதிரியான அல்லது டிஜிட்டல் சேவை மூலமாக பெறப்படுகின்ற விஷயங்களை பொருட்கள் எடுத்துக்கொண்டு இங்க வியாபாரம் செய்யறவங்க பெரிய அளவா பாதிக்கப்படப்படுறாங்க. எடுக்கிற பொருட்களுக்கு அதிக அளவான விலை வச்சு விற்க வேண்டி வரும். அது சில வேளையில மக்கள் இங்க வாங்க முடியாம போகலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதனால இருக்க போகுது. இந்த வரி வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வருது. இதுல எல்லாமே அடங்க போகுது. வெளிநாட்டில இருந்து பெற அத்தனை சேவைகளுக்கும் அந்தந்த நிறுவனங்கள் இந்த வரியை நமக்கிட்ட இருந்து எடுத்துருவாங்க. நாம அரசாங்கத்துக்கு நேரம் செலுத்த தேவையில்லை. நாங்க ஒரு பொருளை நாங்க வாங்குறோம்னா அந்த பொருளுக்கு இருக்கிற விலையோட நாங்க இந்த வரியையும் சேர்த்து இந்த வேட்டையும் சேர்த்து கட்ட போறோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெரியல. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.